பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவங்க நேபாளில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது சில எதிரிகள் சேர்ந்து அவரை ஒரு பாழடைஞ்ச கிணறுல கொண்டு போய் தள்ளிட்டாங்க. இருளும் மரணம் சூழ்ந்த ஒரு கிணற்றில் தண்ணி மூடிட்டாங்க. அந்த இடத்துல சாது சுந்தர் சிங் ஐயா சங்கீதம் 23 ஒரு வசனத்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த அடைக்கப்பட்ட அந்த கிணற்றின் அந்த அடைப்பு திறக்கப்பட்டது. தூதன் அவரை மேலே தூக்கினார் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. 119 சங்கீதம் 49:50 சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயர்ப்பித்தது. நம்முடைய சிறுமையில் நமக்கு ஆறுதல் தருகிறது கர்த்தருடைய வசனம் தாங்க. அந்த வார்த்தை தான் நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாக அந்த நெருக்கத்தின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியில், அந்த இருளின் மத்தியில், அந்த மரணத்தின் இக்கட்டில் கர்த்தர் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.